விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாக நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திய கோவை தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் விரைவில் உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறி உறுதியளித்தார். கோவை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு விண்ணப்பம் வழங்கினர். ஏழை எளிய பட்டியலின் மக்களுக்கு பட்டா வழங்க அரசு பாரபட்சம் காட்டி வருகின்றது, மெத்தனப்போக்குடன் செயல்பட்டு வருகின்றது என இந்த முறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதன் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலியரசன் தலைமையில் இன்று மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாலெடுத்து ஒப்பாரி போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்து அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இருந்தனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் நடந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உடனடியாக சந்தித்து திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பொதுமக்களிடம் உடனடியாக உங்களது கோரிக்கைகளை வட்டாட்சியரிடமும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் எடுத்து கூறி விரைவில் இலவச வீட்டு மனை பட்டா கிடைக்க வழிவகை செய்ய ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற இருந்த ஒப்பாரி போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விரைவில் இலவச வீட்டு மனை பட்டா கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக திமுக மாவட்ட செயலாளர் தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர், கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் சாவடி ராஜன், மாவட்ட துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணியன், தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி, கிணத்துக்கடவு தொகுதி துணை செயலாளர் முரளி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் அப்துல் சலீம், மக்கள் விடுதலை இயக்கம் சார்பாக ரஹமத் நிஷா, விசிக மாவட்ட பொருளாளர் நாதன், மக்கள் விடுதலை இயக்கம் காளியம்மாள், தொகுதி செயலாளர் விடுதலை செல்வன், மகளிர் விடுதலை இயக்கம் தங்கமணி, சத்யபாமா மற்றும் தினேஷ், இப்ராஹிம், சலீம், மகேந்திரன், அருண், பீட்டர், மணவேந்தன், பாலத்துறை ராமன், எட்டிமடை ரங்கசாமி, பத்மாவதி, தளபதி முஜிப், சிறுத்தை சேட்டு செல்வம், ராமச்சந்திரன், தங்கராசு உள்ளிட்டோர் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழை எளிய அவாதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என விண்ணப்பம் கொடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகின்றோம். கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் அமைச்சர் முத்துசாமி அவர்களிடமும் கொடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரான் காலத்திலே அந்த விண்ணப்பங்கள் விசாரிக்கப்பட்டு தகுதியான நபர்களுடைய பட்டியல் இங்கே மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இதுகால வரையும் பட்டா வழங்காத காரணத்தால் கடந்த 30ஆம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவித்தோம். மாரடித்து ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தை அறிவித்தோம். இதனை காவல்துறை தடுக்கும் விதமாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேஷ் அவர்கள் இதனை கேள்விப்பட்டு உடனே இங்கு வந்தார்கள். வந்து எங்களை எல்லாம் சந்தித்தார்கள். மகளிரிடமும் ஆண்களிடமும் பேசினார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், நிறைவேற்றுவதற்காக நான் உங்களோடு இருப்பேன், இது நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன், நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, தோழமை கட்சியாக இருக்கிறோம், நாம் கூட்டணியிலே இருக்கிறோம், நாம் எழுச்சி தமிழன் தலைவர் திருமாவளவனுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் போராடுவது எங்களுக்கு ஒரு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும். எனவே நானே முன்னின்று இந்த வீட்டுமனை பட்டாக்கள், குறிச்சி பகுதியில் இருக்கிற கிணறு வீதி பிரச்சனை பட்டாக்கள், சில்வர் ஜூப்ளி நகரில் இருக்கக்கூடிய பட்டாக்கள், அதே போன்ற செங்கப்ப நகர், அதே போன்று பச்சாப்பாளையம், மதுக்கரை, பிள்ளையார்புரம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை, கிணத்துக்கடவு தாலுகாவில் இருக்கின்ற பிரச்சனை அனைத்து பிரச்சனைகள் நாங்கள் முடித்து தருகின்றோம், எங்களை நம்புங்கள் என்று எங்களுக்கு ஒரு ஆறுதலாக கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் எங்களுக்காக ஒத்திவைக்க வேண்டும் என்று கூறினார்கள். எனவே அவருடைய தோழமை உணர்வை பாராட்டி, நட்புணர்வை பாராட்டி நாங்கள் இன்றைய களம் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த அரசுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம் என்ற அந்த பண்புள்ளத்தோடு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்தி வைக்கின்றோம்.
அது மட்டுமல்ல, அவர்கள் தாசில்தாரிடம் பேசியிருக்கின்றார்கள், அமைச்சரிடத்திலும் பேசுவதாக கூறியிருக்கின்றார்கள், கலெக்டரையும் நாளைக்கு பார்ப்பதாக கூறியிருக்கின்றார்கள். எனவே கூடிய விரைவில் இந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்ற ஒரு ஆதரவை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்காவிட்டாலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலே அவர்களுக்கும் ஒரு நேர்மையான உள்ளுணர்வு இருந்தது. எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த பிறகு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நன்றி. மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே இந்த மக்களுக்கு கூடிய விரைவிலே கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பட்டாக்கள் வழங்கப்படும் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.